இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து ஐயப்ப சாமிக்கு இன்றைக்கி பஜனையும் படி பூஜையும் வந்து வச்சோம். அதுக்கு வந்து சாமிகளுக்கெலாம் வந்து சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேலை வந்து எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முக்கால்வாசி வந்து எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. கடைசியாக வந்து நம்ம சாப்பாடு வந்து செஞ்சோம் அப்படின்னா சாப்பாடு வந்து சூடாகவும் இருக்கும். நேரம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கெட்டு போகாமையும் இருக்கும். அதனால வந்து கடைசியாக வந்து சாப்பாடும் நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வாசப்படி முன்னாடி கோலம், அப்புறம் எலுமிச்சம்பழம், பூ இதெல்லாம் வந்து வச்சுட்டு நிலையிலேயே வந்து சின்ன பூவெல்லாம் வந்து தொங்க விட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்கொலை எல்லாமே நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து கட்டியிருந்தோம். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மாங்கொலை கட்டுறதும் அவ்வளோ நல்லது. இப்போ சாமி எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறதுக்காக அண்டாவில் வந்து தண்ணி வச்சு மஞ்சள் தூள் அப்புறம் பூ இதெல்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சாமியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளேயும் வந்து வடை இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. வெளியில் வந்து பெரிய சமையல் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னால் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட முடியலை. என்னோடய செல்லு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால வந்து வீடியோ எடுத்தும் என்னால் அப்லோடும் பண்ண முடியலை. அதனால் நம்ம கண்டினியூவாக வந்து பூஜை பண்ணுறத நாங்கள் வந்து எப்பயும் பண்ணிட்டு தான் இருந்தோம். மாலை போடும்போது வந்து பூஜை பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடாது. எல்லா பூஜையுமே நாங்கள் வந்து வீட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் வீடியோ வந்து என்னால் ஷேர் பண்ண முடியலை. சரி நம்ம வந்து பஜனை பண்ண வீடியோவாவது நான் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு அதை மட்டும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சாமி காலையிலையுமே நான் வந்து பாத பூஜை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறணும். அப்புறம் அந்த மாதிரி பூ வந்து உதுத்து வச்சு தட்டில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போவாங்க. அப்புறம் இந்த தடவை வந்து நிறையா குட்டி சாமிகளும் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டையும் நம்ம வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறணும். அவங்க வந்து உள்ளே போகும்போது நம்ம வீட்டில் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருப்பாங்களோ அவங்க காலில் விழுந்து அவங்க வந்து கும்பிட்டுட்டு உள்ளே வந்து போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே. இப்படி தான் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி பஜனை மாதிரி வச்சு சாமிகளுக்கெலாம் நாங்கள் வந்து சாப்பாடும் வந்து செய்வோம். இந்த வருஷமும் அது மாதிரி செஞ்சுருந்தோம். இந்த சாமிகளோட வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து போகமாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து தனியாக வந்து ஒரு வேன் பிடிச்சி தான் வந்து எப்போயுமே வந்து கிளம்புவாங்க. இந்த சாமிங்க வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து பஜனைக்கு போகிறப்ப எங்கள் வீட்டில் இருக்க சாமி எல்லாருமே அவங்களும் கூப்பிடுவாங்க. அந்த பஜனையிலேயே இவங்க போய் எல்லாருமே வந்து கலந்துக்கிடுவாங்க. இப்படி தான் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து செய்வோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து எல்லா சாமிகளும் பஜனைக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா? நீங்கள் உங்கள் வீட்டு சாமியும் அடுத்த வீட்டுக்கெலாம் போவாங்களான்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாத பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து விளக்கு ஏற்றணும். சாமிக்கெலாம் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஜனை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம உள்ளே போய் நின்னாலும் வந்து அப்பப்போ ஒவ்வொரு சாமியாக வந்து ஊட வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லோரும் வந்து ஒரே மாதிரி வர முடியாது அப்படிங்கிறனால ஒவ்வொருத்தராக வந்து வருவாங்க. அப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு திரும்பி வந்து நாங்கள் வந்து பாத பூஜையெல்லாம் மாற்றி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கள் மனசுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வருஷம் வருஷம் எப்படா இந்த மாதிரி ஐயப்ப சாமிக்கு மாலை போடுவோம், இந்த மாதிரி பஜனை வச்சுட்டு சாமியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து எப்படா கூப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப வந்து நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம். அது வந்து நடக்கிறதே எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து சாமி செல்ஃப்லேயும் எல்லா பக்கமும் நான் வந்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே திரும்பி பண்ணாதவங்க எல்லாத்துக்குமே நம்ம திரும்பி வந்து பாத பூஜை வந்து பண்ணிவிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து கூப்பிடணும். இப்போ வந்து பஜனை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த சவுண்ட் வந்து ரியலாக கேளுங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும்.
இந்த இதுங்க இந்த இருக்கு மாமா இந்த வந்துட்டோம். படி பூஜையும் பஜனையும் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ சாமியெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி பார்சலில் சாப்பாடு எடுத்துகிட்டு ரோட்டு ஓரமாக இருப்பாங்கள்ல, பஸ் ஸ்டாண்ட்லலாம் வந்து படுத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த சாப்பாடை வந்து வருஷம் வருஷம் வந்து நாங்கள் போய் கொடுப்போம். அந்த மாதிரி நாங்கள் பார்சல் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சின்ன அந்த பார்சல் டப்பாவில் வந்து வெஞ்சனம் எல்லாமே வச்சு மூடியாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம், நம்ம என்ன சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு போய் கொடுத்தோம். ஒவ்வொன்றும் வந்து இல்லாமல் அப்படிலாம் இல்லை, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் சமைச்சோமோ எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் கவரில் வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து கொடுக்க கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் எப்போயுமே. அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா சாயந்தரம் ஆயிரும், அவங்களால சாப்பிட முடியாது அப்படிங்கனால நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். இப்படி தான் அன்றைக்கும் வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து இது மாதிரி பார்சல் வந்து கொடுத்தோம். ரொம்ப வயசானவங்கலாம் வந்து கேட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. ஒவ்வொருத்தர் வந்து படுத்திருப்பாங்க, அவங்களாம் எழுப்பி தான் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன விசேஷங்கள் நடந்தால் அந்த மாதிரி சாப்பாடு வந்து ரோட்டில் ஒரு 10 பார்சலோ 20 பார்சலோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்கும் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் நம்ம வந்து கொடுக்க முடியலை அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுத்தாலே போதும். எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் வந்து செய்வோம். நீங்களும் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உதவி வந்து செஞ்சு பாருங்கள். மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்படித்தான் நாங்கள் எங்கள் வீட்டில் படி பூஜை, பஜனை எல்லாமே வந்து நல்லபடியாக அன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தோம். நாங்கள் எடுத்துகிட்டு போன பார்சல் வந்து தீர்ந்துருச்சு. அப்புறம் வந்து 2 பேர் வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயும் வந்து அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்க கையில் வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தோம். அவங்க வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் நல்லபடியாக கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து தர்ஷிகா அழகாக வந்து பரிமாறிச்சு சாப்பாடு வச்சு. அது இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்யும். சிட்டுக்குருவி மாதிரி வேலை பார்க்கும். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. இந்த சின்ன பசங்களும் அழகா வந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.